எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பெட்ரோனாஸ் டவர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. ஹைட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? 88 ஃப்ளோர் உள்ளதுங்க. இதோட ஹைட் வந்து 452 மீட்டர், அதாவது ஒரு 1490 அடி. நம்ம போகிற அப்சர்வேட்டரி டெக் வந்து 86th ஃப்ளோரில் இருக்குது. 370 மீட்டர் ஹைட், அதாவது 1210 அடி உயரம். அப்புறம் ஸ்கை பிரிட்ஜுக்கும் போகிறோம். அது வந்து 42nd ஃப்ளோரில் இருக்குது, 42வது மாடியில் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் எல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு. இங்கே போட்டிருக்காங்க பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ் விசிட் என்ட்ரன்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ். நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம், இல்லைன்னா கிடைக்காது. கீழே டிக்கெட் கொடுக்குற பிளேஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கோம். அங்கே போய் டிக்கெட் வாங்குகிற இடத்துல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணதை. இந்த பெட்ரோனாஸ் டவர்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மலேசியனாக இருந்தால் 35 ரிங்கிட்ஸுங்க, ஒரு 650 ரூபா வரும். அதே நான் மலேசியன் ஃபாரினர்ஸ் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு 98 ரிங்கிட்ஸ், ஒரு 1750 ரூபா வரும் நம்ம பணத்தில். இந்த விசிட் வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ். 86th ஃப்ளோர் அப்சர்வேட்டரி டெக்கு, 42nd ஃப்ளோரில் இருக்க ஸ்கை பிரிட்ஜ். அழகாக இருக்குங்க, இதை பாருங்கள். ட்வின் டவர் மினியேச்சர்ஸ். ஸ்கை பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்காங்க வீடியோவில். இந்த பெட்ரோனாஸ் டவர்ஸ் கட்டி முடிக்கிறதுக்கு 7 வருஷம் இருக்குதுங்க. 1992 ஆரம்பித்து 1999 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 42nd லெவலில் இருக்க ஸ்கை பிரிட்ஜுக்கு வந்துட்டாங்க. உள்ளே போகிறோம். அப்போ தான் ஸ்கை பிரிட்ஜ் உள்ள அப்படியே ஸ்கை பிரிட்ஜை பற்றி சொல்ல போகிறாரு அவர் கைடு. இந்த ஸ்கை பிரிட்ஜ் பார்த்துட்டு வரதுக்கு நமக்கு 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வரலாம். இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது, லெஃப்டில் நல்லா இருக்குங்க. அதே அந்த சைடு போய் பார்க்கலாம் நம்ம. ஓ, அந்த சைடோட இந்த சைடு பயங்கரங்க, செமையாக இருக்குது இந்த பக்கம் வியூ. 42nd ஃப்ளோரில் இருக்கோம் நம்ம இப்போ. இந்த சைடு பாருங்கள் எப்படி கீழே ரோட்டில் கார்லாம் போகிறது எப்படி எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிளாஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க இந்த பக்கம். இதில் வந்து வியூ பார்க்கலாம் வெளியில் டவர்ஸ். இந்த சைடு பாருங்கள் டவர். ஆமாம், அது இந்த சைடு டவர். இந்த சைடு வியூ பார்க்கலாம் இப்போ இந்த பிரிட்ஜில் இருந்து. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ? நல்லா சூப்பராக இருக்குது வியூ. ஸ்கை பிரிட்ஜிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு 83rd ஃப்ளோரில் இருக்க அப்சர்வேட்டரி டெக்குக்கு போகலாம். அப்படியே 76, 77, 78, 79, 80th ஃப்ளோர் வந்துட்டோம். 83rd ஃப்ளோர் வந்துட்டோம். Together back here and they will send you back to level 83. Thank you. Selamat datang. Thank you. Hello, welcome. 83rd ஃப்ளோரில் இருக்கிறாங்க நம்ம. 83rd ஃப்ளோர். ஹைட் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் வந்திருக்கோன்னு? பா, பயங்கரமாக இருக்குங்க. இதுலேருந்து அந்த டவர் தெரியுது பாருங்கள். மினியேச்சர் அப்படியே வச்சுருக்காங்க, மினியேச்சர். நம்ம 83rd ஃப்ளோரில் இருக்க ஒரு டவர்லேருந்து பார்த்துட்ருக்கோங்க. இன்னொரு டவர் பக்கத்தில் இப்படி பாருங்க இருக்குது வியூ. அப்படியே மேலே காமிக்கிறாங்க டிப் வரைக்கும். ரைட்டில் இருக்கிறது கேஎல் டவருங்க, ஒயிட் கலர். அது லெஃப்டில் தெரியறது ப்ளூ கலரில், அது மெர்டெக்கா 118 நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆகுது. அப்படியே கீழே சுற்றியுமே கோலாலம்பூர் ஃபுல்லும் பார்க்கலாம் இங்கேருந்து, இந்த ஒன் சைட்லேருந்து. இந்த ஃப்ளோர்லேயே பாருங்கள், சென்டர் ஆஃப் த ஹாலில் ஒரு அப்படியே மினியேச்சர் செட், அப்படியே பெட்ரோனாஸ் டவர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. டெலஸ்கோப்பில் பார்க்கலாங்க இங்கேருந்து. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்களா எப்படி ஃபுல்லாக தெரியுது.
நல்லா இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், கோலாலம்பூர் சிட்டியே அப்படியே கவர் ஆகிற மாதிரி எல்லா பில்டிங்ஸும் இருக்குது இதில். ஃபுல் சிட்டியோட மினியேச்சர் செட் அப்படியே செட் பண்ணியிருக்காங்க இங்கே. நம்ம வந்து இப்போ 83rd ஃப்ளோரில் இருக்க லாஞ்சுக்கு வந்திருக்கோங்க. இங்கே ஒரு கஃபே இருக்குது. இங்கே எல்லாமே காஃபி, ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது. ஃபோட்டோஸ், சோவினர்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க இங்கே. வேணுன்றவங்க இங்கே வாங்கிக்கலாங்க. இந்த 83rd ஃப்ளோரில் இருக்குது. இதை முடிச்சுட்டு கீழே போகலாம், அவ்வளோதான். அரௌண்ட் 1 minute and 10 seconds ஆயிருக்கு. 70 seconds ஆயிருக்கு. Okay guys, let's go. Sorry, yeah, very long waiting. Compulsory 10 minutes to wait, 15 minutes. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸ்கை பிரிட்ஜையும் அப்புறம் அப்சர்வேட்டரி டெக் ரெண்டுமே நல்ல விதமாக பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்து வெளியே போயிட்டுருக்கோம், மாலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ தான் அவங்க சொன்னது 45 மினிட்ஸ் சொன்னாங்க. ஆனால் நேர்லேயே நமக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா பார்த்தாச்சுங்க எல்லாம். நீங்களும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த பார்த்து. ஓகே, அவ்வளோதான். சூர்யா மாலுக்கு வந்தாச்சுங்க, KLCC மால்.